அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாம்பரம் அரசு விடுதியில் சிறுமியின் கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்போம். வசந்த், அந்த அறிக்கையில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். அதாவது சென்னை தாம்பரம் அருகில் உள்ள சிட்லப்பாக்கம் அரசு பெண்கள் விடுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் அத்துமீறல் நடைபெற்றது. இது தொடர்பாக அங்கு பணியில் இருந்த காவலாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாலியல் அத்துமீறல் நடந்த அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த விடுதியானது சுமார் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விடுதி. இதில் 2 கேமராக்கள் மட்டுமே வேலை செய்கிறது. அதாவது நுழைவாயிலில் உள்ள கேமராவும் அது அருகில் உள்ள சிசிடிவி கேமரா மட்டுமே வேலை செய்கிறது. வேறு எதுவும் வேலை செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஒரு ஆண் காவலாளி மட்டும் சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக பணியில் இருந்து வந்துள்ளார். அவர் மற்றொரு காவலாளி விடுப்பில் இந்த பணியை 24 மணி நேரமும் செய்யும் சூழ்நிலை தான் நிலை வந்திருக்கிறது. பெண்கள் விடுதி காப்பாளர் சம்பவம் நடந்த அன்று விடுமுறையில் சென்ற பொழுது அவருக்கு மாற்றாக அந்த இடத்தில் ஒரு பெண்ணாக எந்த அதிகாரியும் பணியில் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 10 அடி அந்த விடுதியின் சுற்று வட்டாரத்தில் உள்ள காம்பவுண்ட் சுவர் என்பது ஒரு 10 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. அதன் மேல் அந்த இரும்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலிகள் அங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பே இது அமைக்கப்பட்டது என்பதால் சேதமடைந்தும் காணப்படுகிறது. இந்த விடுதியின் சுற்று வட்டார பகுதி ஒரு பக்கம் பெண்கள் தோழி மகளிர் விடுதியும், மறுபக்கம் ஜட்ஜி காலனியும், இன்னொரு பக்கம் பெருமளவில் இந்த ரயில்வே டிராக்கிங் ஓரமான பகுதியாகவும் காணப்படுகிறது. அந்த பகுதிகளில் உள்ள சுற்றுச்சுவரின் முள்வேலிகள் அதிகமாக சேதமடைந்துள்ளதும் இங்கு காண முடிகிறது. இந்த பெண்கள் தங்கும் விடுதியில் கேட், அதாவது நுழைவாயிலில் 2 கேட்டுகள் உள்ளன. முதல் கேட் மட்டும் பூட்டப்பட்டிருந்த நிலையில் 2வது கேட்டிற்கு செல்லும் வழியில் அந்த தாப்பா போடும் இடங்களில் கான்கிரீட் பணியானது நடைபெற்றுள்ளது. சனிக்கிழமை வேளையில் அந்த கான்கிரீட் ஆனது நடைபெற்றுள்ளது. இதனால் அந்த 2வது கேட்டும் பூட்ட முடியாமல் திறந்து இருந்திருக்கிறது. இந்த பெண் காப்பாளர் விடுமுறையில் இருந்த சென்ற நிலையில் அந்த பெண் தனியாக இருந்த 8ஆம் வகுப்பு மாணவி அந்த அறையில் அவர் மட்டுமே தங்கியிருந்திருக்கிறார். சுமார் 6 நபர்கள் தங்கும் அந்த அறையில் அவர் மட்டுமே தங்கியிருந்ததும் அந்த பாதுகாப்பு குறைபாடாக காணப்படுகிறது. இது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நன்றி வசந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.